அடிச்சுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து கடைசியில் அவங்க வந்து ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவார்கள். ஏதோ எல்லாத்துக்குமே இவங்க தலைமை தாங்கி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது கொஞ்சம் விட்டு தளர்த்தி கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசணும். காங்கிரஸ் தலைமைக்கு என்னை வந்து நீங்கள் புறக்கணித்து தானே இருக்கீங்க, அதுக்கு இந்தாங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய விடை. சித்தாந்த ரீதியில் வந்து பேசுவதை பற்றி விஜய் வந்து அவருக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், திருப்பி நானும் கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறேன். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் திரு ராமகிருஷ்ணன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டே இருக்குது. தொடர்ந்து காங்கிரஸ் சைடு ஒரு பேச்சு, திமுக சைடு இந்த ஒரு எதிர்வாதங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நேற்று திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஆட்சி பங்கு வேண்டும் எங்களுக்கு, அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு செல்வது கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் மாணிக்கம் தாக்கூர் எம்பி கூட எங்களுக்கு மரியாதை வேணும், எங்களை தாக்கினா நாங்களும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம்ன்றிருக்காரு பேசியிருக்காரு. அது இன்னைக்கு பெங்களூர் வரைக்கும் கட்சி தலைமை வரைக்கும் போயிருக்கு. செல்வபிரந்தை அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு மாணிக்கம் தாக்கூருக்கு. அதை தொடர்ந்து கார்கே அவர்களை சந்திக்க போயிருக்காரு. எப்படி சார் கூட்டணி உருவாகுமா ஆகாதா சார்? நீங்க சொல்ற மாதிரி சமாதானத்துக்கு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை இருந்தப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையும் கூட கூட்டணி குறித்த இந்த பொதுவெளியில் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கல்ல. இப்போ சிஎம் பேசுறது முற்றுப்புள்ளியா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கே வந்துட்டு ஏற்கனவே கிடைத்த வாய்ப்பை நாங்கள் தவற விட்டுட்டோம், ஆட்சியில் பங்கு அதிகார ஒரு கட்சி ஆட்சியான்றது மக்கள் தான் முடிவு செய்யணும்னு சொல்றாரு அவர். அதே மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, அப்ப நீங்க தோத்த இடத்தை தான் நாங்க கேட்கிறோம், நீங்க தோற்ற இடங்களை எங்களுக்கு அதுதான். அதாவது இந்த காங்கிரஸ் இவங்களது பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அது பல்வேறு சமயங்களில் இதே மாதிரியான ஒரு குழப்பம், இந்த வாதம் பிரதிவாதம் எல்லாம் நடந்திருக்கு. பட் இந்த தரம் கொஞ்சம் அதிகமாக நடைபெறுகிறது சொல்லலாம். பட் இன்னும் நடைபெறாமல்லாம் இருந்தது கிடையாது. அது எப்பொழுதுமே இது பார்த்திங்கன்னா பெரிய, அதாவது இப்பொழுது 1980 பற்றி அடிக்கடி சொல்கிறாங்க. இந்த 80 சொல்லும் பொழுது கூட அதில் என்னன்னா, முதல்ல அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இவர் கருணாநிதி அவர்களை வந்து நாங்கள் சிஎம்மாக ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற மாதிரி தான் இவங்க ஒரு லைன் எடுத்தாங்க. அப்போ வந்து அந்த சமயத்தில் இப்போ டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக இருந்தவரே வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ரொம்ப என்ன எம்பி சுப்பிரமணியம்னு ஒருத்தரை போட்டாங்க. ஓகே, இளைய பெருமாள் அவர் வந்து இவர் எஸ்சி லீடரு, அவரை தூக்கிட்டு எம்பி சுப்பிரமணியம் வந்து ஒரு காலத்தில் டிகே திமுக கண்ணதாசன் அவங்களோட திமுக விட்டு போனவர். ஸோ ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறவரை வந்து டிஎன்சி பிரசிடெண்ட்டாக ஆக்குறாங்க எலெக்ஷன் டயத்தில். எலெக்ஷன் ஏன்னா இவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு எம்ஜிஆர். ஸோ அதனால் இந்த காங்கிரஸ் இந்த கேம் இருக்குது பாருங்கள், அது எப்போதுமே கொஞ்சம் விளையாடும். ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் மூலமாக வரக்கூடிய அது 4% இருக்கலாம், 5% இருக்கலாம், 3% இருக்கலாம், ஏதோ ஒரு அந்த ஒரு 3 to 5, 6 அந்த இதுக்குள்ள அந்த சதவீத வாக்குகள் வந்து வேறு மற்றவர்கள்லேருந்து ஒரே கட்சியாக பெறுவதுங்கிறது இன்றைய சூழலில் இயலாது. இப்போ காங்கிரஸினுடைய இது என்னென்னா, அது அந்த ஒரு 4% வச்சுக்கோங்களேன், 3 to 4% அதை அப்படியே ஒரே கட்சியாக நீங்கள் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. மற்ற கட்சிங்க நீங்கள் இப்போ பல குரூப்ஸை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அது என்னென்ன குரூப்ஸ், யார் யாருக்கு எவ்வளோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கேல்குலேஷன். அவங்களுக்கு சீட் ஷேரிங்கில் அந்த எந்தெந்த தொகுதியை கொடுக்கும்பொழுது அதில் சில சிக்கல்கள் வரும், இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து காங்கிரஸை வைத்துக்கொள்வதில் இது இருக்குது. அப்புறம் இந்த மைனாரிட்டிஸு, அப்புறம் உங்களுக்கு எஸ்சியில் ஒரு பிரிவினர், அவங்களுக்கு இப்போ குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் தான் காங்கிரஸுக்கு இன்றைக்கும் ஓரளவிற்கு பலம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சியாக இருக்குது, அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு
இது இருக்குது, ஒரு சம்பிரதாயம், ஒரு இது இருக்குது, பெரிய நீண்ட பயணம் இருக்குது, கதை. ஸோ அதனால் வரலாறு இருக்குது, இதெல்லாம் அதனுடைய அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ அதனால் அவங்க வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த இழுபறி இருக்கும், அடிச்சுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து கடைசியில் அவங்க வந்து ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவார்கள். ஏனென்றால் இப்போ இந்தியா என்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இல்லை அதான் அந்த நீங்கள் இது இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 63 சீட்டு வாங்கின பொழுதும் அவங்க வந்து ரொம்ப இழுத்து கொண்டு இருந்தார்கள். 60 சீட்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 63 வரைக்கும் அது போச்சு. ஸோ இதே மாதிரியான ஒரு இது வந்து முன்னே இருந்திருக்கு. அவங்க வந்து இப்போ மாணிக்கம் தாகூர் மூலமாக இப்பொழுது இந்த எதிர்வினை பேச்சுகள்லாம் வருகின்றன. ஜோதிமணி அவ்வளோவா இப்போ பேசுறதில்ல, இவங்க மட்டும் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், அகில இந்திய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியா என்ற அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியில் உங்களுக்கு வந்து வேறு யாரும் ஒரு இது திமுக காங்கிரஸோட திமுகவை தவிர நீங்களாக இருக்கின்ற இப்போ சகாக்கள் தோழமை கட்சிகள் பார்த்தா இப்போ எல்லாமே படுத்து விட்டன. இவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். ஓகே, அண்ட் தென் இவங்க என்ன பொறுத்தவரையில் நீங்கள் வந்து திமுகவை வந்து நீங்கள் அது மீது எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் கூட அவங்க வந்து ஒரு 10, 8, 9 ஏதோ ஒரு வாட்டவர் 8 to 10 பார்லிமெண்ட் எம்பி சீட்டு கொடுத்துட்றாங்க, லோக்சபாக்கு ஜெயிச்சிடுறீங்க. அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த கூட்டணி வெளியே போனால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் இது போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த கூட்டணி வெற்றி பெறும்னா, பலமாக அதிக பலத்தை பெறும் என்றால் அதிமுக பாஜக அந்த கூட்டணி தான் பலம் பெறும் என்பது தெரியும். இது காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும். ஓகே, அப்போது அவங்க வந்து இந்த பாஜகவை வந்து வலுப்பெறுவதற்காக காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் இயக்கி வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு அதெல்லாமல் அந்த கணக்குலாம் போடாதபடி, அதனால் அவங்க இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் வரோம் அப்படிலாம் சொன்னா தான் ஏதோ சீட்டில் எங்களுக்கு வந்து 25 சீட்டு போன முறை கொடுத்தார்கள், 30 சீட்டு கொடுத்துக்கலாம், 30ஓ 32ஓ. அவங்கள பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 25, 27 சீட் ஜெயிச்சிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக நீங்கள் அவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நின்று தயவு பண்ணுங்கலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, அது எப்படியும் வச்சு ஒரு எம்பி சீட்டு திமுக தயவு இல்லாமலேயே பெற்றுவிடலாம்ங்கிற ஒரு அந்த கணக்கும் இருக்கலாம். அதனால் அவங்க அந்த என்னை பொறுத்தவரை இடம் அதிகமாக வேண்டும் என்று அந்த ஒரு இதுக்காக. ஏனென்றால் இப்போ திமுக வந்து முதல்ல அவங்க சொன்னது வந்து நான் கேள்விப்பட்ட வரையில், நீங்கள் வெற்றி பெற்ற இடங்களில் நாங்கள் உங்களுக்கு அந்த எண்ணிக்கையை கொடுத்துட்றோன்னு. பட் வெற்றி பெற்ற என்னன்னா அந்த மாதிரி நீங்கள் அப்போ திமுக வெற்றி பெற்றது 132 இது ஒன்று, அப்போ அந்த இடங்கள் தான் நிற்பாங்களா இல்லையா? நீங்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போது ஸோ அந்த இது கேள்வியெலாம் வருது இல்லை, 132 இடங்கள் தான் அவன் வென்றார்கள், அப்போ மற்ற இடத்துல நிற்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதே லாஜிக்கு நீங்கள் அவங்களுக்கும் திமுகவும் தனக்கு அப்ளை பண்ணணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இல்லை. இது வந்து என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம், ஏனென்றால் திமுகவிற்கு வந்து இவங்க போயிட்டாங்கன்னா, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஒரு இடத்தை வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு இல்லையா மிகப்பெரிய சவாலாக போய்விடும். ஏனென்றால் அதைத்தான் பாஜக விரும்புகிறது. மோரோவர் ஸோ அதனால் இப்போ அவங்க எதிர்கட்சியாக போய் சென்று விட்டார்கள் என்றால் அப்புறம் மீண்டும் அந்த முறை அது எப்படி சமாளிக்கிறது போகிறது அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து திமுகவிற்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது. அதனால் திமுகவும் அதை இது பண்ணி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவாங்கன்றீங்களா, ஒத்துக்க மாட்டாங்க? கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறாங்களா இல்லையா அவங்க பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 30 சீட்டு ஏதோ நில்லுங்க, நம்ம கூட்டணி ஆட்சி பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு கூட அவங்க சொல்லலாம். நான் வந்து கூட்டணி ஆட்சிக்கு நேரடியாக இப்போ எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்வார்னா, எடப்பாடியே ஒத்துக்கல, பாஜக ஆளுங்கட்சியாக மத்தியில் இருந்தாலும் எடப்பாடி ஒத்துக்கல. கண்டிப்பாக அப்படி ஒத்துக்காத பொழுது நீங்கள் என்ன வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா
நம்ம வந்து அதிமுகவுக்கு அந்த நெருக்கடி இல்ல. இப்ப பாஜக வந்து அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாது. ஆனா இங்க திமுகவுக்கு வந்துட்டு காங்கிரஸ் ஒரு நெருக்கடி கொடுக்குது. விஜய் அவர்கள் சொன்னது போல நம்ம போட்ட குண்டு தான் இங்க வெடிக்குதுன்ற மாதிரி விஜய் அவர்களை முன்னிறுத்தி தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்றப்ப திமுக கண்டிப்பா அந்த அழுத்தத்தை உணர்ந்தான் ஆகும். காங்கிரஸுக்கு சாய்ஸ் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு சாய்ஸ் இருக்கு, காங்கிரஸ் தனியா நிக்கிறதும் ஒரு சாய்ஸ் தான். ஓகே, அதனால வந்து சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கு, நம்ம அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்க வந்து திமுகவோட நின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ, விஜயோட நின்றா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் எவ்வளோ, தனியா நின்னா எவ்வளோ வெற்றி வாய்ப்புகள், இது மூணுத்தையும் அவங்க ஒரு ஆராய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. இரண்டாவது, நீங்க வந்து அஇஅதிமுகவிலையும் கூட முதல்ல அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதுதான் ஆட்சி தான் அமையும் அப்படி என்றுதான் அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் அந்த 2025 சொன்னார். பட் ஆனால் வந்து இவர் திருப்பி சொல்லி கடைசியில் இப்போ வந்து இல்லை இவர் தான் தலைவர், நாங்கள் அஇஅதிமுக இதுதான். தினகரன் கூட என்ன சொல்லிட்டாரு, முதல்ல நாங்கள் வச்சிட்டாரு இல்லை, ஆமாம் அவத்துக்கு வச்சிட்டார். ஸோ அதை அவர் வந்து எடுத்து காட்டுவார். ஸ்டாலின் அவர்கள் இது கடைசி ஒரு இறுதிக்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே அவங்களுக்கே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுபடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த இஷ்யூவை நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இவ்வளவு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதிரியான ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை வரலாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போ காங்கிரஸ்குள்ளேயே வந்துட்டு மாணிக்கம் தாகூர் போன்றவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு மனநிலை இருக்கு. இப்போ மணிசங்கர் ஐயர் என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணிக்கே ஸ்டாலின் அவர்களை தலைவராக்கணும்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது அவருடைய தனிப்பட்ட கருத்தா? அதாவது ஆமாம், மணிசங்கர் ஐயரை பொறுத்தவரையில் அவர் பல காலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே வந்து அவர் சோலோவாக தான் இருக்கார். அவர் வந்து காங்கிரஸ் இதுன்னு கூட சொல்ல முடியாது. பட் எனிவே அதுக்கு என்னன்னா அது வந்து தனிப்பட்ட கருத்து தான். பட் அவர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அதனால் அவர் இந்த கருத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது, காங்கிரஸ் தலைமை வந்து தன்னை வந்து ஓரங்கட்டிடுச்சுங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் கூட காங்கிரஸ் அந்த தலைமைக்கு சில தலைவலி கொடுக்குற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லுவோம். இது ரெண்டாவது. மூணாவது, இப்போ அந்த கருத்துன்னு நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்கிறதுல என்ன தப்புங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணி இருக்கிறதா இல்லையா, கூட்டணியாக செயல்படுகிறதா, எவ்வளவு செயல்பட்டுருக்கிறீங்க, இதெல்லாமும் இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து இப்போ ஒரு சிஎம்மாக இருக்கார், அவர் சிஎம்கிட்ட கொடுத்துட்டு போங்களா. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து எதுக்கு தன்னை வந்து அதை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த ஒரு காங்கிரஸும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் அது நல்ல சஜஷன் தான், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம், அவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட்டணி. ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் என்டிஏன்னு உருவாக்கப்பட்ட பொழுது 25 வருஷத்துக்கு முன்னால் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இப்போ வாஜ்பாய் இருக்கார், அத்வானி இருக்கார், பெரிய பெரிய பெருந்தலைகள்லாம் பாஜக இருந்தாலுமே கூட அவங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸை வந்து ஒருங்கிணைப்பாளராக வைத்து கொண்டார்கள். அப்போது அவ்வளோ பெரிய தலைவர்களே வச்சுக்கும்போது ஒரு சின்ன கட்சி பாஜகவுக்கு ஒப்பிடும்பொழுது ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் ஒரு சிறிய கட்சி தான். பட் அந்த தலைவரை வச்சுக்கிது. அதனால ஐ திங்க் காங்கிரஸும் இதை வந்து ஏதோ எல்லாத்துக்குமே இவங்க தலைமை தாங்கி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது கொஞ்சம் விட்டு தளர்த்தி ஓகே இந்த மாதிரி சஜஷன் வந்திருக்கு, ரைட், ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாமே. சொன்னால் அது எடுபட்டுச்சுன்னா அது ஓகே, வெல் அண்ட் குட் தானே. உங்களுக்கு என்ன அதில் என்ன நஷ்டம்? இல்லை, இங்கே இப்போ நீ எப்படி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறியோ அதுபோல் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் நெருக்கடி கொடுப்போம், இந்தியா கூட்டணி உடைக்கிறதுக்கான வேலை செய்வோம் அப்படின்ற திமுக மறைமுக மிரட்டல் கொடுக்குதுன்னு நினைக்கிறோமா? அது திமுக சொல்லி இவர் செய்கிறாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா மணிசங்கர் ஐயர் எனக்கு ஒரு விதத்தில் பல வருடங்களாகவே தெரியும், ஒரு 15-20 வருஷமாக தெரியும். அவர் அப்படிப்பட்ட மனிதர் இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் சொன்னதுனால அவர் உடனே போய் அதெல்லாம் செஞ்சிடவார் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கும் இன்னும் அவர் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு நெருக்கமாக இருந்ததாகவோ தொடர்பில் இருக்கிறதா மாதிரியாவோ கூட தகவல்கள் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அது வந்து கொஞ்சம் ஒரு, ஏன்னா அவர் வந்து இப்போ பினராயி விஜயன் பற்றியும் சொல்லியிருக்காரு, அவர் தான் ஜெயிப்பார் போவார்னு சொல்லியிருக்காரு கேரளாவில். அப்புறம் அந்த காங்கிரஸ் தலைவர்களை பற்றி சில முக்கியஸ்தர்களை பற்றிலாம் கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசணும். காங்கிரஸ் தலைமைக்கு என்னை வந்து நீங்கள் புறக்கணித்து தானே இருக்கீங்க, அதுக்கு இந்தாங்க வைத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய விடை அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் நான் அந்த பின்னணியில் தான் நான் பார்க்குறேனே தவிர இவங்க சொல்லி அவங்க சொல்லி அவர் அப்படிப்பட்ட நபரும் அல்ல. சார், இப்போ கிட்டத்தட்ட
தாவேக்கா கூட போறது தான் சிறப்புன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கா சொல்லப்படுது. இந்த சூழல்ல ஒருவேளை திமுக காங்கிரஸ் மறுபடியும் ஒன்று சேர்ந்து தேர்தல் சந்தித்தாலும் கூட களத்துல வந்துட்டு இதுல ஒரு சாத்தியப்படுமா, அவர் மறுபடியும் ஒரு இணைஞ்சு பணியாற்றக்கூடிய சூழல் வருமா? இவ்வளவு மோதல்கள் ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் ஒரு இணக்கமா செயல்படுவாங்க நம்புறீங்களா? அதாவது நான் வந்து ஒரு சின்ன வரலாறு ஒரு நிகழ்வை சொல்லிடுறேன். 1971 இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் இருந்தது காங்கிரஸ்க்கு பேர். அப்போ வந்து காங்கிரஸ் ஆளும் காங்கிரஸ்ன்னு பேர், காங்கிரஸ் ரெக்விசிஷனிஸ்ட்னு பேர். அவங்க வந்து அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்போ காமராஜர் இருந்தார். அதனால இந்த ஆளும் காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன கட்சியாகத்தான் இருந்தது. அவங்களுக்குள்ள 1008 சண்டை வந்துச்சு, யாருக்கு, திமுகவுக்கும் இதுக்கும். இன்ஃபேக்ட் அவங்க செப்பரேட்டாக வந்து ஒரு காலகட்டத்தில் சி சுப்பிரமணியம் என்ன பண்ணிட்டாரு, சி சுப்பிரமணியம் வந்து பக்தவச்சலம் இவங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்க வந்து எத்தனை தொகுதிகளை நிற்க போகிறோம் அது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலையிட்டு இது பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி அந்த தேர்தலில் முழுமையாக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதனால் இந்த தேர்தல் சமயத்தில் இருக்கிற இந்த அதுக்கு முன்னால் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அதாவது இது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற சமயத்தில், நடைபெற வேண்டிய சமயத்தில் இருக்கின்ற அனைத்து குழப்பங்களும் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 10-15 நாள் எல்லாத்தையும் செட்டில் ஆகி அப்புறம் மறந்துடுவாங்க. இதை யாரும் வந்து நினைச்சிட்டு இருக்க போறது இல்லை. இதனால வந்து இந்த சைடு அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் பேசுறாரு, இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கல்ல, பேசிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தலைமை வந்து இல்லைங்க இப்போ ஜெயிச்சு கொடுங்க, ஜெயிச்சுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஈவன் 2021 கூட திமுக வந்து தோழமை கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக உழைக்குமா அப்படின்லாம் சில பேச்சு இருந்துச்சு. பட் ஆனால் அப்புறம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப நல்லா உழைச்சாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க, 10 ஆண்டு எதிர்கட்சியில் இருந்தாங்க. இப்பொழுது இன்னும் நெருக்கடி இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாகவே இருந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, இப்போ ஆளுங்கட்சியாய் இப்போ நீங்கள் இப்போ ஆட்சியை இழந்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகு வருகின்ற ஒரு அரசியல் ரீதியில் வருகின்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு இது வரும். அதனால் இப்போ அந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட அவங்க விட்டு கொடுத்து செல்லலாம். அது என்ன பொறுத்தவரையில் இடம் அதிகமான இடங்களை கொடுத்து அவர்கள் சமாதானப்படுத்துவார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். சார், இப்போ சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டின்னு சொல்லி அறிவிச்சுட்டு இப்போ 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளராக அறிவிக்க போகிறாரு. விஜய் அவருடைய வருகைக்கு பிறகு சீமானுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க. அவருடைய வளர்ச்சி இந்த தேர்தல் எப்படி சார்? அதாவது சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த அவருடைய ஆதரவாளர்களில் நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று இந்த தமிழ் தேசியம், அதில் ஈடுபாடு இருக்கிறவர்கள், அதில் நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவங்கள்லேருந்து யாரும் பெருசாக போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏனென்றால் அவர் தமிழ் தேசியம் அந்த மாதிரி ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து பேசுவதை பற்றி விஜய் வந்து அவருக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஓகே, அரசியல் ரீதியில் அவருக்கு அந்த சித்தாந்தம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஸோ அதான் எந்த சித்தாந்தத்தை அவர் பின்பற்றுகிறார், அந்த சித்தாந்தத்தில் அவருக்கு தெளிவு இருக்கிறதா, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, திமுக அஇஅதிமுகவுக்கு ஒரு மாற்று இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையில் இருக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். ஸோ அதில் வந்து ஒரு பாதியோ அதுக்கு மேலாகவோ அவங்க செல்லலாம். பட் இதுதான் அதனால் கொஞ்சம் குறையும், நான் இல்லைன்னு சொல்லலை. 8% ஒரு 6 ஆகலாம், 5 ஆகலாம். ஆனால் அவர் ஒன்று என்னன்னா, அவர் வந்து எல்லா தேர்தலையும் போட்டியிடுறாரு, களத்தில் இருக்கார். அவர் ஒன்றும் எல்லா சமயமும் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறார், போகிறார், எல்லாம் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு மீது ஒரு அனுதாபம் வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பட் ஆனால் அது வந்து ஒரு தனிப்பெரும் சக்தியாக மாறுவதற்கு அது ஏதுவாகவோ ஆதரவாகவோ அமையாது. பட் அதனால் அவர் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து கூட்டணி வைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கட்சி வந்து அப்படியே கற்பூரம் மாதிரி மறைஞ்சிடும். சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. சமீபத்தில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் கூட பேசுகிறாரு, விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் திமுக வந்து விஜய் பேர சொல்லாட்டி கூட மறைமுகமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் அரசியலை வந்துட்டு ஒரு பொழுதுபோக்காகவே ஒரு கோஷ்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. எப்படி சார் பார்க்குறாங்க? அதாவது இந்த அரசியல் எதிரி அப்படின்னா அப்போ இந்த காலகட்டத்துக்கு அவங்க எதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். தற்போதைய காலகட்டத்திற்கு தான் அவங்க எதிரி. ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதே தாவேக்கா வந்து திமுகவோடையும் கூட்டணி வைத்து கொள்ளலாம்
ஓகே, ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் அரசியல் எதிரி என்றால் அரசியலில் இந்த மாதிரி தட்பவெப்ப சூழலுக்காக நீங்கள் மாறிட்டே இருக்கிறதுங்கிறது இயல்பாக இருக்கின்ற ஒரு இதில் நிலையில். ஸோ நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அதனால் இப்போதைக்கு அவர் திமுகவை எதிர்க்கிறார். அதனால் அதை வந்து நீங்கள் அவரை அப்படி தான் பார்க்கணும். மற்றொன்று, அவர் திமுகவினுடைய என்ன பொறுத்தவரையில் ஒரு கார்பன் காப்பி மாதிரியாகத்தான் அவர் இதுவாக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது பெரிய தமிழ்நாட்டிற்கு முக்கியமான பல பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு எந்த விதத்திலையும் திமுகவிற்கோ அதிமுகவோ மாற்றாக இல்லை. நான் ஏன் திமுகவிற்கு ஒரு கார்பன் காப்பி என்று சொல்லுகின்றேன் என்றால், அது என்ன காரணம்னா அவருடைய இதில் அவருடைய பேசுறது அதுவாக இருக்கட்டும், அதில் எங்கேயுமே அதிமுக காரங்க பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்களுக்கு ஒரு இது உண்டு. ரெண்டாவது, அவங்க இப்போ எடப்பாடியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த பிரிவினருக்கும் எல்லா பிரிவினருக்கும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கோம், அப்படி இப்படின்னு எல்லா மதம் இது சாதி அது இதுங்கிறத அவங்க பல முறை சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இவர் இந்த சில சமயம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இவர் இந்த திமுக, அதாவது பழைய திமுகவில் இருந்த பழையவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பிரிவினைவாத ஒரு எண்ணத்தை உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களை பேசுகிற மாதிரி கூட அவர் தொனி இருக்கு. தீகா சொல்றீங்களா? தீகா இருக்கலாம், தீகா இல்லாட்டா கூட நான் என்ன சொல்றேன், இந்த பொதுவா அந்த சித்தாந்தத்தினுடைய தாக்கத்தில் இருக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, கடவுள் மறுப்பு கொள்கையில் கடவுள் மறுப்பு, அதுக்கப்புறம் இந்த இவங்களோட தேவையில்லை, நம்ம ஒரு தமிழ்நாடு ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி இது இருக்கு இல்லையா, திராவிட நாடுங்கிறது சொல்றாங்க. இவர் தமிழ் தேசியன்னு அவர் சொல்லிடுறாரு, யாரு, நம்ம சீமான். ஸோ இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்த தாக்கத்தில் இருப்பவர்களாங்கள அவங்க பேசுகிற தொனியிலையும் அவர் பேசுகிறார். ஸோ இவரை நீங்கள் அப்படி, அதனால் அவர் என்னை பொறுத்தவரையில் அவருக்கு சித்தாந்த ரீதியில் திமுகவிற்கு நெருக்கமாக இருக்கிறவர் என்று தான் நான் சொல்வேனே தவிர. சார், நீங்கள் விஜய்க்கு சித்தாந்தமே இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ ஒரு திடீர்னு சொல்லிட்டு தீகா சித்தாந்தத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்க. தீகா சித்தாந்தம் சொல்லலை அதாவது அவருடைய சித்தாந்தம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, ஆனால் அவர் பேசுகிற விதம், அந்த தொனி, அந்த எண்ணத்தை உருவாக்குறது. ஏனென்றால் அவருக்கு சித்தாந்தம் என்னன்னே தெரியாதனால தான் நம்மளுக்கு இந்த எண்ணமும் வருது. சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு ஒரு கட்சியை அதை வச்சு போய்கிட்டு இருக்காரு. சரி, அவர்கிட்ட இப்ப இந்த திடீர்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றாரு, தீகாவை பின்பற்றான்றது ஒரு பெரிய விமர்சனமா பார்க்கப்படுது. சார், நான் தீகாவை பின்பற்றாரு, அந்த சித்தாந்தருக்கு ஒரு நெருக்கமாக இருக்கிற ஒரு மாதிரி தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த 5 பெரும் தலைகள் இருக்குல்ல, அதுல தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் அந்த இதுல அம்பேத்கரை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல யாருமே தாழ்த்தப்பட்ட இதுல ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, அயோத்தி தாசர் இருக்காரு, சிவசண்முகம் பிள்ளை இருக்காரு. நீங்க ஏன் அம்பேத்கரை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒட்டுமொத்த முகம் இப்ப நீங்க சொல்ற தமிழ் இல்ல மத்ததும் தமிழ்காரங்க தானே, தமிழ்நாட்டுக்காரங்க தானே. இல்ல இல்ல அம்பேத்கர் தான் பார்க்க போறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், ரைட்டு, நீங்க மத்த நீங்க எடுத்தது எல்லாமே ஒவ்வொரு சமூக பிரிவினரை சேர்த்திருக்கீங்க நீங்க. ஓகே, நீங்க அந்த 5 பெரும் தலைகள்ல எல்லாருமே ஒவ்வொரு கம்யூனிட்டியில பிறந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு மட்டும் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அதனால தான் சொல்ல வரேன், அவருக்கு ஒரு தெளிவு இல்லை. ஓகே, அவர் முன்னிறுத்துகின்ற இந்த உருவங்களில் கூட அவருக்கு என்ன பொறுத்தவரையில் நீங்கள் ஒரே அம்பேத்கரை மட்டும் வச்சுக்கோங்களேன். அவங்க கொண்டு வந்த கொள்கை தலைவர்களை நீங்க ஒரு சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். அதுதான் முரணா இருக்குன்னு நான் சொல்ல. முரணா இல்லையே, அது சமூக பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரே சமூகத்துல இருந்து 2 பேர் எடுத்திருக்கான்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. அவர் தலைவர்களா பார்த்து எடுத்திருக்காரு. இல்ல தலைவர்களாக ஏன் அந்த ஒவ்வொரு என்னுடைய கேள்வி சமூக பிரதிநிதித்துவம் சொல்ல வர்றது எப்படி இருக்கு? இல்ல ஒவ்வொரு சமூக பிரிவிலிருந்து ஒரு தலைவர் எடுத்திருக்காரு, அது ஒரு பிரதிநிதித்துவமா தான் கொடுத்துக்கிறாரு. இல்ல மக்கள் இருந்து, அதாவது எப்படி சொல்ல முடியும்? எங்க மக்கள், அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஏன் ஒரே தலைவர் மட்டும் வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிட போறது? ஒரே தலைவர். என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க.
ஒரே தலைவரா இருந்தா என்ன ஆட போறது? அம்பேத்கர் மட்டும் வச்சீங்கன்னா என்ன ஆட போறது? இல்ல 5 தலைவர் அந்த அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வைக்கலாம் சார், தப்பு கிடையாது. வைக்கலாங்கிறதுக்கு ரைட். ஏன் வைத்துக் கொள்ளவில்லை? இருப்பது என்ன பிரச்சனை கேக்குறேன். ஏன் வைத்துக் கொள்ளவில்லை? இல்ல சார், 5 தலைவர் இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் வைத்துக் கொள்ளவில்லை? அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருப்பி மறுபடியும் கேள்வி கேட்காதீங்க. இல்ல அது அவருடைய விருப்பம் தானே சார். இப்ப ரைட், நம்ம ஓகே. ஒரு நிமிஷம். நீங்க திருப்பி ஒரே கேள்வியை தான் கேட்க போறீங்க. அவருடைய விருப்பம் இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். அதுலதான் உங்களுக்கு அந்த இது இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா சாதிகளும் ஒருத்தர் வச்சிருக்கோம்ல அவரு. முக்கியமான 5 சாதிகள்ல இருந்து வச்சிருக்காரு. இல்ல அதைத்தான் சார் சொல்றேன். இங்க பெரும்பான்மையான சாதிகள் இருக்கு. வச்சிருக்காரு இல்ல, பெரும்பான்மை சாதிகள் வச்சிருக்காரா வைக்கலையா சார்? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, பேசாதீங்க. ஃபேக்சுவல் என்னுடைய சொல்வது இன்னக்யூரசியா இல்லையா? இல்ல சார், நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இல்லன்னு சொல்ல இல்ல ஏத்துக்கிறதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சமூக பிரதிநிதித்துவம் வரணும். எல்லா சாதியிலும் தான் ஒரு என்னுடைய கேள்வி, எல்லா சாதியும் தலைவர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல. அதாவது ஏதாவது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பி நானும் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். திருப்பி நீங்க இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. இல்ல ஓகே, இல்ல ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நான் சொன்னது அந்த 5 வெவ்வேறு சமூக பிரிவினரா இல்லையா? எஸ் ஆர் நோ, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இல்ல தாவேகா இல்ல என்னுடைய பதில் தாவேகாவினுடைய பார்வையில இருந்து அவர்கள் சமூக தலைவர்கள் அல்லாது ஒரு மக்களுக்காக உழைத்தவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கட்டுரை நான் கேட்கல. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஆன்சர்ல ABCD. எஸ்னா எஸ், நோனா நோ. முதல்ல அதை சொல்லுங்க சார். நான் பரிமேலழகர் ஒரே கேட்கவே இல்லை. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு சமூகத்தில் பிறந்தவர்கள். அவ்வளவுதான், பஸ். ஓகே, முடிஞ்சு போச்சு. எஸ், சரி. நான் என்ன சொல்றேன்னா, அவர் தேர்ந்தெடுத்தது என்னோட கேள்வி. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் அவர்கள் சமூகம் சார்ந்து தன்னுடைய தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்திருந்தா தமிழகத்தில் இருக்க எல்லா சாதிகளும் ஒருத்தர் வச்சிருப்பார்ல, ஏன் வைக்கல? ஏன் வைக்கலன்னா, அவரு இப்ப முக்கியமான 5 சமூக பிரிவுகள்ல இருந்து எடுத்திருக்காரு. அதனால நீங்க அந்த அவங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இல்லை? ஆமா சார். இப்ப நீங்க சொன்னீங்களே, நீங்க சமூக பிரிவுக்குள்ள அடக்க பாக்குறீங்களா, அடக்க பார்க்கலையா கேட்குறீங்களா? அது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுதுதான் எப்படி நடக்குது? அது அரசு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது இல்லை? நடக்கும் பொழுது அந்த தலைவர்களை பற்றி நடக்கும் பொழுது எப்படி நடக்கிறது? நீங்க என்ன எல்லாரும் அந்த சமூகத்தோட பிரதிநிதிகளை வச்சுதான் அதெல்லாம் வச்சு அதனால நீங்க அது சொல்றது தவறல்ல, புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பார்வையை அடிப்படையிலேயே தவறு. ஏன்னா நீங்க அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் விட்டுறீங்க. நான் இவர் எக்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவர், ஒய் கம்யூனிட்டி சேர்ந்தவர் நான் சொல்லலை, அவங்க அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். அது தவறல்ல. நீங்க அந்த கம்யூனிட்டியினுடைய ரெப்ரசன்டேஷனா பார்த்து தேர்ந்தெடுத்தது நான் அல்ல, விஜய். இருங்க அவர் எடுக்க வேண்டியதானே. நான் கேட்கறது 5 தலைவர்களை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லுவேன் ஒரு தலைவரை வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தலைவர் மட்டும் பத்தாது, எனக்கு 5 தலைவர்களும் வேணும். அப்படின்னா ஒவ்வொரு நீங்க அது அப்படின்னா ஒரே கம்யூனிட்டியிலே பல பெரிய தலைவர்கள் இருந்தால் அதையும் நீங்க வச்சிருக்கலாம். ஓகே, இப்போ அப்படியும் வைக்கல. நீங்க ஒரு டைவர்சிட்டியை காட்ட விரும்புகிறீர்கள். வெவ்வேறு கம்யூனிட்டியிலேருந்து வெவ்வேறு சமூக பின்னணி, கலாச்சார பின்னணி, எந்த பின்னணியா இருக்கலாம். அதாவது அந்த பின்னணியை சார்ந்தவர்கள் என்பதே தவறல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம சொல்றதுனாலையும் தவறல்ல. ஓகே, அவங்க அந்த சமூகத்துக்காக தான் வேலை பண்ணாங்க, மற்ற யாரையும் பற்றி கவலைப்படலை அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடாது, அவ்வளோதானே தவிர. ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் எடுத்திருக்கிறாருங்கிற சொல்றதுலயே தவறல்ல. நீங்க என்னமோ அதை சொன்னதே தப்பு, நீங்க ஜாதிக்காரன மாதிரி பாக்குறீங்களா? அப்படி இல்லை, நான் ஜாதிக்காரன் நான் பார்க்கல, பார்க்கறது அவரு. ஸோ அப்படி அவருக்கு அந்த சமூக பின்னணியை மட்டும் வைத்து பார்க்கவில்லை என்றால், இப்போ ஒரே சமூக பிரிவிலிருந்து ஒரு தலைவருக்கு மேலாக கூட அவர் எடுத்திருப்பார். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஓகே, செய்யாம போனது அவங்க. அதனால நீங்க விஜயை பார்க்கும்பொழுது கேளுங்க. ஓகே, அதுதான் என்னுடைய பதில். கண்டிப்பா. இப்போ உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்னன்னா, ஸோ அதை பார்ப்பதோ அவ்வாறு அதை பற்றி அவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் சொல்வதோ எதுவுமே தவறல்ல.
ஆனால் நம்ம அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளில் இல்லாதையும் பொல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் தவறு. நான் அது மாதிரி ஒண்ணுமே சொல்லல. இல்ல அப்படி நானும் அந்த சொல்லல. இல்ல நீங்க ஆனா வந்து நீங்க என்னமோ நான் ஜாதி எண்ணத்தோடு நான் பார்த்தா மாதிரி ஒவ்வொருத்தரையும் அப்படி இல்ல. உங்களே சொல்ல சார், அந்த அந்த எண்ணத்துல தான் பார்த்திருக்காங்களா? நான் அப்படி சொல்றேன். அவங்க அப்படி பார்த்திருக்காங்க. ஏனென்றால் அந்த எண்ணம் இல்லை என்றால் அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருந்தும் மோர் தென் ஒரு லீடர் எடுத்திருக்கலாம். அங்கே தமிழ்நாட்டில் அப்படிலாம் தலைவர்களே எல்லாமே இருந்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் இருந்திருக்காங்க, ஆனா எடுக்கல. ரெண்டாவது நீங்க கேட்டீங்களா எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் ஏன் நீங்க எடுக்கலன்னு. இப்போ நீங்க வந்து அம்பாசங்கர் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 5 கம்யூனிட்டியினுடைய ஷேர் இருக்குல்ல, போட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா மேஜரா இது கவர் ஆயிடுது. ஸோ அவருடைய இப்போ வந்து நீங்க எஸ்சி கம்யூனிட்டின்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்சியில 3 பிரிவுகள், மிகப்பெரிய பிரிவுகள் இருக்கு. இவருக்கு ஏன் அம்பேத்கர் எடுத்தார் என்றால், ஓகே ஏன் எடுத்தார்னா இவருக்கு வந்து இவர் எடுத்துட்டோம்னா தேவேந்திர குல வேளாளர் சொல்லுவாங்களோ, அவங்கள எடுத்துட்டா அருந்ததியை சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆர் இதை முடிவு செய்தவர்களுக்கு விஜய்க்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த தாவேக்காவை இந்த முடிவு பண்ணவர்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பா. ஸோ அதனால தான் அவங்க தமிழ் இது தாழ்த்தப்பட்ட பிரிவினரில் தமிழர்களை யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. ஓகே, அது விட்டுருங்க. அதனால் இப்போ ஆனால் இந்த ஏனென்றால் அந்த ஜாதி ரீதியான மக்கள் கணக்கெடுப்பு அம்பாசங்கர் கமிஷன் மூலமாக 82லிருந்து 85 வரை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இது வரைக்கும் செய்யலை. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த 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 சென்சஸ் இருக்கு இல்லையா, சென்சஸ் இல்லை அப்பவும் சர்வேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சர்வேல வந்த நீங்கள் விகிதாச்சாரத்தை நீங்கள் அந்த 5 கம்யூனிட்டி கூட்டி பாருங்க, உங்களுக்கு அந்த இது தீர்ந்துடும். ஓகே, உங்கள் கேள்விக்கு பதில் அதில் இருக்கு. அந்த அதாவது அதை அவங்க வந்து அவங்க தம்பு, அதாவது சிலது வந்து சில சமயம் நாங்கள் அந்த போய் ரிப்போர்ட்டை பார்த்தாங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 57%, 62%, 75% அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவை, ஒரு குரூப் ஆஃப் ஒரு கிளஸ்டர் ஆஃப் கம்யூனிட்டிஸை கவர் பண்ணிடுது. அதனால நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் ஜனநாயகத்தில் இதுவும் தவறு அல்ல. நான் இது தவறாகவோ அது எதுவோ நான் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு. ஸோ என்னுடைய கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காருப்பா, காமராஜரை போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சா தப்பு இல்லை. மக்கள் அப்படி ஏமாந்துருவாங்களா சார்? இதற்காகவே வந்து வாக்களிச்சுவாங்க நம்புறீங்களா? அப்படி இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சிம்பாலிசம் தான் ஜனநாயகத்தில். இது வந்து இப்போ நீங்கள் 5 தலைகளும் இல்லாதபடி கூட இப்போ வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் இது வந்து இப்போ ஓகே இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஓகே என்னுடைய இவரை வந்து இதுவாக போட்டிருக்காரு, வேலு நாச்சியாரை ஓகே போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இவரை நான் ஆதரிக்கலாமா வேண்டாமா, ஆதரிக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமாக்காரராக இருக்காரு, இவருக்கு ஒன்றும் இது இல்லை, தெளிவு இருக்கா இல்லையா தெரில, சித்தாந்த ரீதியில் இவர் ஏதாவது ஈடுபடுறாரா இல்லையா தெரில, இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து வேட்பாளர்களில் இவர் போட்ட வேட்பாளரை எனக்கு பிடிச்சிருக்கலாம். ஓகே, பட் ஆனால் நான் அவரை ஆதரிக்கணுமா வேண்டாமாங்கிற பொழுது இந்த ஒரு ஃபேக்டர் வரும்போது அப்போ எனக்கு வந்து அதை வந்து டில்ட் பண்ணும். ஓகே, அதனால இதனாலேயே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் சொல்லலை. இதனால யாரும் அது ஒரு ஃபேக்டராக அமையும், ஏதோ ஒரு சமயத்தில் அமையும். ஆனால் அதை நான் அதை என்னை பொறுத்தவரையில் தவறாகவோ இதுவாகவோ பார்க்கல. வெவ்வேறு பிரிவினர் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த இதை பார்த்தது உண்மைதான். அதாவது என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரே ஜாதியிலேருந்து ஒரு 3 லீடர்ஸை போடலாமே, ஏன் போடுறது இல்லை? நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, வணக்கம்.